ஸ்டார்பக்ஸ்ல இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்டார்பக்ஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது காஃபி தான். ஆனா அதுக்கு பின்னாடி அவங்களோட கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல இருக்க ஒரு ஜாப் ரோல பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இது ஒரு சப்ளை செயின்ல இருக்க QA ப்ரொஃபஷனலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுல 0 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இது ஒரு ஃபுல் டைம் ரோல் தான். அண்ட் இதுக்கான சேலரி ரேஞ்ச் பார்த்தோம்னா 7.8 LPA இருந்து 10.4 LPA வரைக்கும் கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது ஒரு பேன் இண்டியா ஓப்பனிங்கிறதுனால பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், மும்பை, புனே, கொல்கத்தா, நியூ டெல்லி அப்படின்னு வேரியஸ் பிளேசஸ்ல இதுக்கான ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல நீங்க எந்த லொகேஷன்ல இருந்தாலும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது ஒரு குளோபல் சப்ளை செயின் நெட்வொர்க் அப்படின்றதுனால அதுக்கான எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே ரொம்பவே நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ஜாப் ரோல்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தோம்னா, ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலரா செக் பண்ணுவீங்க. சப்ளையர்ஸ் வெண்டார் கூட கண்டினியூஸா கோஆர்டினேட் பண்ணுவீங்க. அண்ட் சப்ளை செயின் ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தா நடக்குதான்னு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏதாவது இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நீங்க சஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இதோட டாக்குமெண்டேஷன்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு எக்ஸல் நாலேஜ் கண்டிப்பா வேணும். அண்ட் இந்த கம்பெனி பாலிசிஸ் எல்லாமே கம்ப்ளை ஆகுதா அப்படின்னு ரெகுலரா செக் பண்ணணும். இது எல்லாமே உங்களோட ஜாப்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கும். அண்ட் இதுல ஒர்க் பண்றதுக்கான மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு குளோபல் பிராண்ட். இதுக்கான ரெப்யூட்டேஷன் ரொம்ப அதிகம். நீங்க அதே ஆர்கனைசேஷன்ல இருக்கீங்கனாலும் உங்களுக்கான கரியர் growth நல்லாவே இருக்கும். இல்ல நீங்க நெக்ஸ்ட் வேற ஆர்கனைசேஷன் மூவ் ஆகுறீங்க அப்படின்னாலுமே உங்களோட ரெஸ்யூமேக்கான விசிபிலிட்டி நல்லாவே இருக்கும். அண்ட் இதுல கண்டினியூஸா உங்களுக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துட்டே இருக்கும். இன்டர்னலாவே அவங்க உங்களை அப்ஸ்கில் பண்றதுக்கான லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு. அண்ட் இது ஒரு பேன் இண்டியா ஓப்பனிங் ரெக்வயர்மெண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு லொகேஷன் கன்ஸ்ட்ரெயிட்டும் இருக்காது. அண்ட் இதுக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்ன, QAக்கும் QCக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன, சப்ளையரோட டெலிவரியில டிலேஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, ஆல்சோ உங்களோட சப்ளை செயின் ப்ராசஸ்ல குவாலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, ரூட் காஸ் அனாலிசிஸ்னா என்ன, அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்றது, அண்ட் சப்ளை செயினோட KPIஸ்லாம் என்னென்ன, ஆல்சோ நீங்க எதுக்காக ஸ்டார்பக்ஸ் ஜாயின் பண்ணணும், இது எல்லாமே உங்களோட பேசிக் கொஸ்டின்ஸா இருக்கும். ஆல்சோ நீங்க இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜாப்ல நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ண ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆல்சோ இது இல்லாம irrespective ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பேசிக் சப்ளை செயின் ப்ராசஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். குவாலிட்டி அஷூரன்ஸ் அதை பத்தின நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்க ரீவேம்ப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்க ஏதாவது இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்க ஹைலைட் பண்ணலாம். அண்ட் இதுக்கான இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். அண்ட் இன்னும் டீடைல்டான இன்டர்வியூ கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வேணும்னு நினைச்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ரோலுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, இல்ல இப்போதான் உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். அண்ட் நீங்க பிகாம் கிராஜுவேட், BBA, BA, BSc எந்த கிராஜுவேட்டா இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஈவன் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். அண்ட் நீங்க ஒருவேளை MBAல சப்ளை செயின் ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஆப்டான ரோலா இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஜாப் ரோலுக்கான கீ ஸ்கில்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றதையும் நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். நான் மென்ஷன் பண்ண மாதிரியே வெண்டார் மேனேஜ்மெண்ட், டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்றது, டேட்டா அனலைஸ் பண்றது, அண்ட் உங்களுக்கு MS எக்ஸல்ல அட்வான்ஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் ப்ரிஃபரன்ஸா போட்டிருக்காங்க. அண்ட் கம்யூனிகேஷன் ஆப்வியஸ்லி உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அண்ட் இதுக்கான ரெஸ்யூமே கீவேர்ட்ஸையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேக் ஷூர் உங்களோட ரெஸ்யூமேல இதெல்லாமே நீங்க ஆட் பண்ணிருக்கீங்கன்னு. அண்ட் இதுக்கான ஃபைனல் ரேட்டிங் பார்த்தோம்னா 10க்கு 8.5 பண்ணுவேன். ஆல்சோ இது நீங்க ஃப்ரெஷர்ஸ் இல்ல ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் தி கரியர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 out of 10 நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இது ஒரு குளோபல் பேண்ட், அதுக்கான எக்ஸ்போஷரும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கோஆர்டினேஷன்ஸ் இருக்கும், நிறைய ஃபோன் கால்ஸ் பேச வேண்டியது இருக்கும், ஹை ப்ரெஷர் இருக்கும், டெட் லைன்ஸ், டார்கெட்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்க ஹேண்டில் பண்ண ரெடி அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம்.